குட் மார்னிங் டு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ். நாட்கோ ஃபார்மசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாட்கோ ஃபார்மசி நேற்று வந்து அவங்களோட கால் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு 51 நிமிஷம் வந்து போச்சு. 15க்கும் மேற்பட்டவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து சற்றக்குறைய ஒரு 8, 9 பேர்கிட்ட இன்ஸ்டிடியூஷனல் கிளைண்ட்ஸும் லைக் ரீட்டைல் கிளைண்ட்ஸுமே கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாட்கோ ஃபார்மசி வந்து எப்படி அவங்களோட பைப்லைன் கொண்டு போகிறாங்க இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு. ஸோ டவுன் த லைன் இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் எப்படி இருக்குன்ற பற்றி தான் ஒரு பெருசாக பேசினார். ஸோ ஒரு 130லேருந்து 150 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கும் அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாமல் டிவிடெண்ட் 1.5 ருபீஸ் வந்து பர் ஷேருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20th அன்னைக்கு வந்து நமக்கு எக்ஸ்டேடாக இருக்குது. ஸோ 19th வரைக்கும் யாரெல்லாம் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஒரு 28th ஆஃப் நவம்பர்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. ஸோ பியாண்ட் தட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்படி இந்த 5 வருஷமா ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபியூச்சர் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுன்றது தான் இந்த டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வருஷம் கம்ப்ளீட் இயர் பார்த்தீங்கன்னா, ஒரு 1300 கோடி எதிர்பார்க்குறோம். ரெவென்யூ இப்போ வந்து சராசரியா ஒரு 1000 கோடி வந்திருக்கு. அடுத்த 6 மாசத்துல ஒரு 300 கோடி தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா நெறைய ஆர்&டி எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு. ஒன் டைம் ரேஷியோ இந்த வாட்டி தீபாவளி போனஸ் சொல்லிட்டு நெறைய இது குடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு 500 சில்லற கோடி தான் இந்த வாட்டி குவார்ட்டர்லி வைஸ் எடுத்தா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. 518 கோடி. ப்ரொவிஷன்ஸ் நெறைய எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது வரக்கூடிய நிதியாண்டு காலாண்டுகளுக்கு வந்து அவங்க செலவு பண்ணுறதுக்கு ஏத்த மாரி ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் அவங்களோட பிஸ்னஸ் வந்து நமக்கு தெரியும். நெறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஸோ அது இல்லாம அவங்களோட சின்னதா வந்து இந்த ஆக்ரோ ரிலேட்டடான ப்ராடக்ட் இருக்கு. அத வந்து டீமர்ஜ் பண்ணி தனியா அதோட வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு லிஸ்டிங் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ என்னென்ன ட்ரக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய லைக் ஆட்ரோஃபி இன் இன்ஃபான்ட்ஸ்க்கான ஸ்பைனல் மஸ்குலர் டிசீஸ்க்கான அந்த மெடிசின்ஸ் எல்லாம் அப்ரூவல் ஆயிருக்கு. ஸோ அகைன் அவங்களுக்கு வந்து பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் அதுக்கான மெடிசின்ஸ், ஆன்காலஜி, ஹெமடாலஜி, லுக்கீமியா, பீட்டா தலசீமியா இது போன்ற மருந்துகள்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அப்ரூவல்ஸ் ரெடியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எந்தெந்த மார்க்கெட்டில வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்ரூவல் குடுத்துருக்காங்கன்ற இதில இருக்கு நமக்கு. ஸோ யுஎஸ்லேருந்து நிறைய அப்ரூவல்ஸும், இந்தியன் கோர்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபேவரா தான் இருக்கு. அது நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனின்றதால, ஸோ அடுத்த 2 நிதி ஆண்டுகளுக்குள்ள இப்ப நான் ஏதாவது ஷார்ட் டெர்ம் ரெவென்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இன்வெஸ்ட்மென்ட்க்கு வரவங்களுக்கு, இதில வந்து பெருசா இருக்காது. பட் இருந்தாலும் வந்து ஃபியூச்சர்ல எனக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் ஏதோ ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் குடுப்பாங்க. பியாண்ட் தட் வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஸோ இன்னும் ஒரு மேபி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமே கூட ஒரு நல்ல இது இருக்கும். அடுத்த நிதியாண்டு ஃபுல்லா அடுத்த வருஷம் ஃபுல்லாவே இல்லன்னா கூட, அதுக்கு அடுத்த வருஷங்கள்ல வந்து உங்களோட நெறைய அப்ரூவல்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நல்ல எது ஃபர்ஸ்ட் வேவ்ஸ்ல